எத்தனை பேர் இந்த பென்குயின் வீடியோவை பார்த்துனீங்க? ஸோ இந்த வருஷத்துல பெஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோவா இந்த பென்குயின் வீடியோ தான் போய் கொண்டிருக்கு. ஸோ இது வந்து 2007 2008 சம்திங்கில் அண்டார்டிகாவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ. ஆனால் இப்போ தான் வைரல் ஆகிருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் குரூப் வந்து ரிசர்ச்சுக்கு போயிருக்க அவங்க ரெக்கார்ட் பண்ணது ஒரு குரூப் ஆஃப் பென்குயின்ஸ் ஒழுங்காக நடந்து போய் கொண்டிருக்கலாம். அதில் ஒரு பென்குயின் மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு நின்று கடல் பக்கம் போகாமல் அந்த அண்டார்டிகான டீப் மவுண்டன்ஸுக்குள்ளே தனியாக நடக்க வலிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசர்ச்சர்ஸ் அதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டார் அந்த வீடியோ. ஆனால் அந்த வீடியோ இப்போ தான் வைரல் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிசர்ச்சர்ஸ் நிற்கிற இடத்தால தான் அது தாண்டி போயிருக்குது. ஸோ அந்த ரிசர்ச்சர்ஸுக்கு அந்த ரிசர்ச் டைமில் போய் அந்த அனிமல்ஸை தொடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவை எது அதில் இன்டர்ஃபியர் பண்ண இயலாது அந்த நேச்சரோட. அதான் அவன் பாலிசி அங்கே போகிறாக்களுக்கு. ஸோ அவரும் அதை பார்த்துருக்கிறார். ஸோ இது வந்து அந்த க்ரௌடை விட்டுட்டு தனியாக அந்த மவுண்டன்ஸுக்குள்ளே அப்படியே நடந்து போய் கொண்டு இருக்குது. ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு தான் அப்படியே நடந்து. அந்த ரிசர்ச்சர்ஸும் அதை கொண்டாந்து திருப்ப போடுவோம்னு சொல்லி கதைச்சிருக்கணும். ஆனால் அவன் சொல்லியிருக்கணும் அப்படி கொண்டு போட்டால் அது திருப்ப அது மலையை நோக்கி தான் போக போகுதுன்னு சொல்லி. ஏன் இப்போ இது வைரலாக போய் கொண்டிருக்கின்றா? இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது அனுபவிக்கிறதுக்கு. ஒரே சர்க்கிளுக்குள்ளே நாங்கள் ஒரே ஆக்களோட ஒரே விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த உலகத்தை அனுபவிக்கலாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாது. அதான் இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த வீடியோன்ற. அது இந்த கூட்டத்தை விட்டு தனியாக தண்டை பாதையை தேடி போகுது. அது செத்துட்டுதோ உயிரோடு இருக்குதோ அதெல்லாம் தெரியாதா இருக்கும். ஆனால் அந்த வளமையான கூட்டத்துக்குள்ளே இருந்து தான் விலகணும்னு சொல்லி தண்டை பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லித்தான் அது போயிருக்குது தனியாக. இப்போ ஆக்கள் இல்லாமல் அப்படி இதை அடிக்கணும் வேண்டாங்கிற வாழ்க்கையில் நாங்கள் ஒரே விஷயத்தில் ஒரே ஆக்களோட ஒரே கூட்டத்துக்குள்ள ஒரே விஷயங்களை செஞ்சுட்டு இருந்த வேண்டாம். இந்த உலகத்தை அனுபவிக்கலாம். இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்கட பார்த்த வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். கூட்டம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தோடு நாங்கள் இருக்கலாது. இருந்த வேண்டாம் உலகத்தை அனுபவிக்கலாது, உலகத்தில் புது விஷயங்களை பார்க்கலாது. ஸோ இதுதான் இந்த பென்குயின் எங்களுக்கு சொல்கிற கதை 2026. ஒரு பென்குயின் ஒன்று வந்து 2026 ஆக்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக 2026 பெஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் சோஃபா பென்குயின் தான் இப்போ எங்களுக்கு படிப்பிக்குது மனிதருக்கு வாழ்க்கையை பற்றி.